ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட நான் சொல்கிறேன். இன்றைக்கி நான் மறுபடியும் வைகுண்ட ஏகாதசி முடிஞ்சதுமே மீண்டும் ஒரு முறை ஸ்ரீரங்கம் வந்தேன். இன்றைக்கி என்ன நிகழ்ச்சின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி வேடுபர் நிகழ்ச்சி. இந்த வேடுபர் நிகழ்ச்சி எதுக்கு நடத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முன்னொரு காலத்தில் நம்ம பெருமாளுக்கு பெருசாக கோயில் கட்டணும்னு சொல்லி மன்னர் நினைக்கும் போது, அப்போ அவரோட பொருளாதாரம் இல்லை. அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, பெருமாள் வந்து குதிரை வாகனத்தில் காட்டுக்கு வேட்டைக்கு வராரு. நல்ல ஆபரணங்கள்லாம் போட்டு ஜெகஜோதியாக வராரு. இதை பார்த்ததுமே மன்னருக்கு ஒரு ஆசை, ஆஹா இவ்வளோ நகையெல்லாம் போட்டு வராருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நகையை கொள்ளையடித்து நம்ம பெருமாளுக்கு பெருசாக கோயில் எழுப்பிடலான்னு சொல்லி நினைக்கிறாரு. அந்த மாதிரி சூழ்நிலை வந்தது பெருமாள்னே தெரியாமல் அவர் கொள்ளையடிக்க போக, அப்புறம் பெருமாள் வந்து அவரை மன்னிச்சு விட்டுறாரு. மன்னிச்சு விட்டதுக்கப்புறம் தான் அவருக்கு திருமங்கை ஆழ்வார்னு சொல்லி பேர் வைக்கிறார், பெருமாள் வைக்கிறார். அதுலேருந்து அவர் திருமங்கை ஆழ்வார்னே அழைக்க போகிறாரு. அந்த நிகழ்ச்சி தான் நேற்று வந்து ஸ்ரீரங்கத்தில் நடந்தது. இந்த நிகழ்ச்சி பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தால், அவர் கோவிலில் எப்படி வேட்டுக்கு வரார், இப்படி மறுபடியும் போகிறார் அப்படிங்கிற மாதிரி. அதனால் நீங்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கண்டுகளிச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.